வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் தான். அதாவது ஆஃப்டர் சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கு அப்புறமா நியூ பிளட் லைனுக்கு என்ன நிலமை, அப்புறம் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் பால் ஹியூமன் ரீயூனியன் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெய்ன்ஸ் பேசுனது என்ன, நாளைக்கு நடக்கும் ஸ்மாக் டவுன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்ன, யூ கேன் சீ மீன்னு யார் சொல்லுவா? இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யார் கரெக்டாக பண்ணுறாங்க. நம்பர் ஒன் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் பால் ஹியூமன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒன்றா வந்திருப்பாங்க. அது என்னன்னா ரோமன் ரெய்ன்ஸோட அச்சீவ்மெண்ட் பற்றி தான் அந்த ஒரு இன்டர்வியூ. அங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா பால் ஹியூமன் வருவார். பால் ஹியூமன் என்ன சொல்லுவார்னா, அதாவது கோவிட்-19 அப்புறமா 2019 அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு WWE பீக் லெவலில் போச்சு. அது காரணம் மொத்தம் 3 ஆள். ஒன்று WWEயோட டீம்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கட்ச், அண்ட் மூணாவது உங்களுக்கு இவர் வந்து கிடச்சது ரொம்ப ஒரு அபூர்வம். அதாவது ரொம்ப இவர் கிடச்சனால WWEக்கே ஒரு பீக் லெவலில் வந்தது யாருன்னா மிஸ்டர் அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அப்படின்னு இருப்பார். ரோமன் ரெய்ன்ஸ் வருவார். ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா மறக்காமல் ரெஸ்லிங் நண்பா சேனலில் போய் ஃபுல்லாக பாருங்கள். அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். உண்மையில் எல்லாம் இருந்துச்சு. நானும் கிட்டே ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே பாருங்கள். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் பற்றி ஒரு சில நெட்ஃப்ளிக்ஸில் வரனால ஒரு சில கேள்வி கேட்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து உங்கள் பிராண்டை காட்ட போகிறீங்க, அது மாதிரி கேட்பாங்க. இதில் என்ன மெயினானா பால் ஹியூமன்ட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஃபியூச்சர், அதாவது என்ன அது பிளட் லைனோட ஃபியூச்சர் என்ன, அது இதுக்கப்புறம் பிளட் லைன் எப்படி ரீஜாயின் பண்ணுவீங்க, அதை பற்றி ரோமன் ரெய்ன்ஸ் சொல்லுவார். அதாவது பால் ஹியூமன் சொல்லுவார், நீங்கள் இதை வந்து நீங்கள் போக போக பார்க்க போகிறீங்க. ரோமன் ரெய்ன்ஸ் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க போகிறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு கூடிய சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிறீங்க. அந்த மாதிரி சொல்லுவார். எந்த ஒரு அப்டேட்டும் சொல்ல மாட்டார். அப்புறமா கேட்பாங்க ஃபேன்ஸு, உங்களுக்கு ஹீலாக இருக்க பிடிச்சிருக்கா ஃபேஸாக இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவர் ரோமன் ரெய்ன்ஸ் என்ன சொல்லுவார்னா, ஹீலாக இருக்கிறது ஃபேஸாக இருக்கிறது வந்து ஒரு சாதாரணம், எந்த ஒரு சூப்பர் ஸ்டாருமே அசால்ட்டாக இருந்துடலாம், அசால்ட்டாக ஆக்ட் பண்ணிடலாம். பட் ஹீலாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஹீல் கேரக்டராக இருக்கணும்னா எந்த ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையுமே ஒரு கோவமாக இருக்கணும், பேட் கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எந்த ஒரு இடத்துலையுமே அதாவது அவர் தனியாக தெரியணும், அந்த மாதிரி ஹீலாக இருக்கணும். அதான் ஹீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து இப்போதைக்கு நான் வந்து திருப்பி அகைன் வந்து ஹீலாக மாறுவேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். உண்மையிலே இது வந்து ஒரு குட் நியூஸ் தான். நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் இப்போதைக்கு பேபி ஃபேஸ்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் பயங்கரமான ஹீலாக ஆக போகிறாரு. அந்த டைமில் அகைன் சாம்பியன் வின் பண்ண போகிறாரு. திருப்பி அவரோட ஆட்டத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் அவர் சீட்டிங்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் டூ என்னன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான். அதாவது என்னடா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே ஒரு முன்னாடி ஷோவில் வந்து நடத்திட்டு ஆகஸ்ட் 2, 2008 வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெயின் ஷோ, அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சேல் டிக்கெட் ஆரம்பிக்க போகுது. அது எந்த லொக்கேஷன் எல்லாமே தெரிய வர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முன்னாடி இது வந்து பழைய போஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு வந்த ஒரு போஸ்டருக்கு இதில் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் யார் வந்து மெயின் ரோஸ்டராக இருக்க போகிறாருன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம அமெரிக்கன் நைட் மாதிரி கோடி ரோடு வந்து இருக்க போகிறாரு. டிக்கெட் செல்லிங் ஆரம்பிக்க போது அடித்து தூக்க தான் போகுது. அதுக்காக தான் WWE இவங்களை வந்து ஃபேஸ் ரெஸ்ல இருந்து வின் பண்ண வச்சிருக்காங்க. ரோமன் ரெய்ன்ஸ் அடிச்சு தூக்கிட்டு, அது காரணமே இதுதான். எங்கே கூப்பிட்டாலுமே கோடி வந்து மேட்ச் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் த்ரீனா லோகன் பால் பற்றி தான். நான் லோகன் பால் பற்றி பேசவில்லை, லோகன் பால் டைட்டில் ட்ரைனிங் பற்றி தான் பேச போகிறேன். லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ரைனிங் வச்சிருந்தார் டைட்டில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணது வெறும் 2 சூப்பர் ஸ்டார் தான். 2 வாட்டி தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு ஸ்டோரியோடது. அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒரு சில வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போதைக்கு என்ன ஸ்டோரியோடதுன்னா, அதாவது நம்ம ஜட்மெண்ட் டேயில் இருக்க ஃபின் பாலர் அண்ட் ஜேடி மெக்டோனா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே டைட்டில் வின் பண்ணி எப்போ ஆட்ருத் அண்ட் மிஸ்ஸிலிருந்து டைட்டில் வாங்கினாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஒரே ஒரு டிஃபெண்டிங் கூட பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து ஜட்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைப் ஏற்றுருக்கா, அவங்களோட டீமுக்கே டைட்டில் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று இப்போதைக்கு டெரர் ட்வின்ஸ் கூட, அதாவது நம்ம டேமின் பிரீஸ் அண்ட் ரியா ரெஃப்ரி கூட ஸ்டோரி லைன் வரனால அதனால் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே இன்னொன்று பற்றி என்ன அப்டேட்னா, நம்ம டெரர் ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஹீல் கேரக்டராக மாற போகிறாங்க. அதாவது டேமின் பிரீஸ்டும் ரியா ரெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹீல் கேரக்டராக மாற போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபியூச்சரே இருக்குது. நம்ம ரியா ரெஃப்ரிக்கும் டேமின் பிரீஸுக்கும். ரியா ரெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து சினிமா அதாவது ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில்
WWE எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு WWE லீவ் பண்ணிட்டு அங்கே போகணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் இப்போதைக்கு அவங்க போக மாட்டாங்க. ஃபியூச்சரில் அவங்க போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா WWE வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் அளவு தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். ஒரு வயசாகிடுச்சுன்னா அந்த அளவுக்கு இது முடியாது. அது சில ரெஸ்லிங் ஃபேன்ஸை, அதாவது ரெஸ்லிங் சூப்பர் ஸ்டார் ஃபுல்லாமே நம்ம ஹாலிவுட் இந்த மாதிரி போயிடுவாங்க. போய் வந்து அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் பார்க்குறாங்க. ஆனால் டேமியன் பிரிஸ்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு பயங்கரமான ஹீலாக வர போகிறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு இருக்க போகிறாரு. இப்போ எப்படி ஸ்மாக் டவுனுக்கு பிராண்ட், அதாவது ஸ்மாக் டவுன்னா ரோமன் ரெயின்ஸ்னா அது மாதிரி ரானா நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆக தான் போகிறாரு. ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க பிராண்டோட, அதாவது இந்த ரா பிராண்டோட மெயின் ரோஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா டேமியன் தான். கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் 5 என்ன பிளட் லைன்னா, நியூ பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்துருக்கு. என்னென்னா இப்போ எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா நியூ பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைனுக்கான சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கு நோக்கி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. சம்மர் ஸ்லாமில் ஆரம்பித்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேமோட முடிய போகுது. அந்த சர்வைவல் சீரிஸ் வார் கேமோட ஒரு சில ஸ்டோரியும் முடிய போகுது, ஒரு சில மொத்தமாக சூப்பர் ஸ்டாரோட கரியரே முடிய போகுது. அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. என்னென்னா சோலோ சிக்வான், ஜாக்கப் ஃபார்ட்டி, டாமட்டோங்கா, டேங்கலோவா இவங்க எல்லாத்துலேயுமே வார் கேம் வரைக்கும் தான் மேட்ச் பண்ண போகிறாங்க. அந்த வார் கேமில் தோற்று போயிட்டாங்கன்னா சோலோ சிக்வான் கூட ஜாக்கப் ஃபார்ட்டி கூட எப்படியும் சர்வே பண்ணிடுவாங்க. ஆனால் டாமட்டோங்கா, டேங்கலோவா வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து என்ன ஸ்டோரி இருக்கும், இவங்களோட ஹைப்பே குறைஞ்சிரும். ஒன்று அங்கே வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்க ஹைப்பு எக்குத்தப்பாக ஏறிடும். அங்கே வந்து வின் பண்ண சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து ஓஜி பிளேடில் தான் வின் பண்ணுவாங்க, அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ரீனியூன் எல்லாமே ஒன்றி வின் பண்ண தான் போகிறாங்க. அங்கே 2 சூப்பர் ஸ்டார் வந்து அதுக்கப்புறம் அவங்க கெரியரே ரொம்ப லாஸ் ஆகும்போது பாவம். இப்போதைக்கு நம்ம இந்த ஓஜி பிளேட்லைன் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜேவுஸ் வந்து ஜட்மெண்ட் டே கூட ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது டெரர் ட்வின்ஸ், அதாவது டேமியன் பிரிஸ்ட் அண்ட் ரியா ரெஃப்ரி கூட ஜேவுஸ் வந்து அங்கே இருக்கான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு அகேன்ஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செமிசைன் அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கூட புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். குந்தரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன புரியும், அகைன் வந்து உன்னை இன்டர்கண்டல் பிடுங்க, எப்படி அடிச்சு பிடுங்கணுன்னு அதே மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒவ்வொரு பக்கம் நீங்கள் எப்படி தான் ரீயூன் பண்ணுவீங்க நானும் பார்க்குறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோடி ரூட் பற்றி தான். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரூட் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்டைஸ் சைடில் டாப் 5 வந்தனால ஒரு நியூ டிஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிஷர்ட்டோட பிக்கை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கலாம் கொடூரமாக இருக்குல்ல. இந்த டிஷர்ட் வந்து எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. WWE ஷாப்பில் மறக்காமல் பார்த்து வாங்கிக்கோங்க. எவ்வளோன்னு தெரியலை, மேபி அது தெரிஞ்சுன்னா அடுத்த அப்டேட்டில் பார்க்குறேன். ஆனால் இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான், பிரிண்டர் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் எக்குத்தப்பா காசு போடுவாங்க. ஏன்னா அமெரிக்கன் டாலர் வர. நம்பர் 6னா ஸ்மாக் டவுன் பற்றி தான். நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் என்னென்ன ஷோ நடக்க போகுது, என்னென்ன செக்மெண்ட் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் ஸ்மாக் டவுனாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நாளைக்கு கோடி ரோடு அண்டு சோலோ சிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்சி நடக்க போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ சிக்கா சேலஞ்ச் பண்ணார் கோடி ரோட, அதாவது செப்டம்பர் 13 ஸ்மாக் டவுன், அடுத்த ஸ்மாக் டவுனுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 vs 4 ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகிறாங்க. இந்த மேட்ச் எப்போதாலும் வேறு யாரும் இன்டர்ஃபேஸ் ஆக மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஜியோனோ விச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இம்பேரியம்லேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ராலந்து ஸ்மாக் டவுன் வர போகிறாரு. அப்புறம் பிரேலி அண்ட் டிஃபன் ஸ்டேட்டன் லாஸ்ட்டாக வந்து பெஸ்டினபலி முன்னாடி ஸ்மாக் டவுன்லேயே இவங்களுக்கான ஒரு வந்து ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கும். அங்கே வந்து இந்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பேட் பிளட்டோட போஸ்டர் வந்துருக்கு. இது வந்து அஃபிஷியலான்னு தெரியல, ஆனால் ரிலீஸ் ஆகிருக்கு. அஃபிஷியல் மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ட்ரூ தான் மெயினாக இருக்கார். அஃபிஷியல் தான், ட்ரூ தான் மெயினாக இருக்கார். அங்கே பிரேஸ்லெட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உண்மையிலே இந்த மேட்ச் தான் ரொம்ப ஹைப்பாக இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்பா. see you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வீடியோன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ நண்பா.